இந்த படத்தில் லவ்வே கிடையாதா? இருக்கு சார், அதனால தான் பெரிய பிரச்சனையே வருது சார். போதும் ஏன் ஏப்பா கொஞ்சம் மூடுப்பா, தப்பா போகுதுப்பா, இன்டர்வியூ வந்து ரொம்ப தப்பா போகுது. ஒரு நியாயம் இருக்கணுங்க. எப்பா வேற ஏதாவது இன்டர்வியூ இருக்காப்பா? பாடா அது இதை கட் பண்ணிட்டுங்கப்பா. Prithvi Women's Cinemas, your perfect partner, and Grand Royal Tours presents Behind Oats, the KSR Show 3BHK Special, powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, VGP Marine Kingdom, Dr. Sri Verma, Ayurtarum Ayurveda, Medway Hospitals, A2B Veg Restaurant, Innosix. அம்மா ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பாஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. காரில் வச்சுட்டு 1 மணிக்கு நைட்டு வண்டி ஓட்டு போகிறேன். மவுண்ட் ரோடு வந்தோடனே அப்படியே கூப்பிட்டாங்க, டே சரத்துறாங்க, அம்மா இல்லைடா ஹாஸ்பிட்டல் போய் சாக போகிறேன், நீ ஏன் கார் ஓட்டி சாவடிக்கிறேன். உங்களுடைய ஒரிஜினல் லைஃபுக்கு வரேன். பேச்சுலர் லைஃபும் மேரிட் லைஃபும் எப்படி டிஃப்ரென்ஸ் என்ன இங்கே பாருங்க. அதே மாதிரி தான் சார், நீங்க அப்பா சார், ஒரு பெரிய ஓகே சார், நாங்க லவ் பத்தி லவ் செட் ஆனா சார் 80 வயசுல லவ் பண்ணா தெரிஞ்சுக்கிறேன், கத்துக்க ராதிகா மேம் இருக்கணும்னு சொல்றேன். கத்து லவ் பண்றத பத்தி இப்ப என்கிட்ட பேசுறீங்க, அப்புறம் நீங்க மாட்டிப்பீங்க. மேடம் ராதிகா மேடம், எவ்வளவு பெரிய மாத்திரை, அதே ஃபீலிங்கோட, எவ்வளவு பெரிய மூடி, எவ்வளவு பெரிய மாத்திரை, எவ்வளோ பெரிய மாத்திரை, எவ்வளோ பெரிய மூடி. ஒன்னா சொல்லிட்டீங்க. ராமண்ணா இப்ப சொல்லு அவர் பேர் டைரக்டர் அண்ணா. பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு இதில் இருக்கீங்க. இப்போ விஜய் கூட பாலிடிக்ஸ் வந்திருக்காரு. ஆனால் இதுதான் கடைசி படம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு சினிமாவுக்கு வரக்கூடாதா பாலிடிக்ஸில் இருந்தால்? இப்போ நீங்கள் எம்பியாக இருக்கும்போது கூட நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க, சினிமாவுக்கு வரக்கூடாது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவர் சிஎம் அமைச்சராக வரும்போது நடிக்க முடியாது. என்ன மாதிரி கருத்து சொல்ல போய் இப்போ நடிக்கிற படம் எல்லாமே அரசியல் சார்ந்த படமாக வருமா, அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது யூ ட்ரை டு அவாய்ட். ஸ்ரீ கணேஷுக்கு ஒரு ரைட்டரோட உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் இருக்கிற ஒரு ஹார்ட்டாக நான் பார்க்குறேன். அவர் எழுதிய பாடல் கூட இருக்குது சார். கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளும் ஆகும், கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும், ஆஹா இது போலும். கண்ணாடி இங்கே நெஞ்ச காமிச்சு மூஞ்ச காமிச்சு திருப்படா அப்படி கிளாத் கூட, இது கிளாத்தா, கையை நீட்டா கிளாத்தா, பெட் கிளாத் கூட தெரியாதடா. இவர்கிட்ட கிட்டத்தட்ட 30-35 வருஷமா நான் பார்க்குறேன் சார் அவனை. இவர் தான் சார் அவர் முத்து. ஆனால் இன்னைக்கு இவருடைய பொண்ணு வந்து பல் டாக்டரா இருக்காங்க. பிரான்ஸ்ல செட்டில் ஆயிருக்காரு, பிரான்ஸ்ல படிக்கிறாருல, ஃபேஷன் டிசைனர் எல்லாம் இவர் தான் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னான். Prithvi Women's Innovates, your perfect partner, and Grand Royal Tours presents Behind Oats, the KSR Show 3BHK Special, powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, VGP Marine Kingdom, Dr. Sri Verma, Ayurtarum Ayurveda, Medway Hospitals, A2B Veg Restaurant, Innosix. இந்த படத்துல வந்து நீங்க அப்பா பையனும் இந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்பீங்களா இல்லை அடிச்சுப்பீங்களா? அப்பா நிறைய ஞாபகம் வந்தார் எனக்கு. எனக்கு கரியரில் வந்து அப்பா பையனோட சென்டிமெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் படம் அதுதான் பேஸ்னா. எனக்கு இதுக்கு முன்னாடி பொம்மரில்னு ஒரு படம் தெலுங்குல அதான் தமிழில் சந்தோஷ் சுப்ரமணியம் ரவி பண்ணோம். கரெக்ட். அதுலேயும் ஒரு அப்பா பையன், எல்லா அப்பனுங்களும் என் பையனை பார்க்குற மாதிரி இருக்குன்னாங்க, எல்லா பசங்களும் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்குன்னாங்க. தெலுங்குல அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது. அது ஐயோ, எனக்கு இந்த படம் நடிக்கிறப்போ ஐ ஃபெல்ட் தட். யங் ஹீரோ. உங்களுக்கு உங்கள் அப்பா ஞாபகம் வந்தாரா இந்த படத்தில் நடிக்கும்போது? எங்கள் அப்பா வந்து மறந்தால் தானே ஒரு ஞாபகம் வரத்துக்கு. இல்லை, அந்த மொட்டை மாடியில் பேசிக்கிற சீனில் அவர் பையனை நினைச்சாரோ அவங்க அப்பா கண்டிப்பாக நடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, என்ன மாதிரி வேணாண்டான்னு சொன்னவர். நடிக்கிற அதே விஷயம் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நடிக்கிறப்ப சொல்லியிருக்காரு. அப்பா அம்மாவை நினைக்காமல் இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாதுன்னு சொன்னீங்களே, தட்ஸ் அ ஃபேக்ட். அவங்க இல்லாட்டி நம்ம இல்லையே. நான் வந்து சொன்ன அம்மா மாதிரி தான். அம்மா ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க. அதாவது அம்மாவோட விட்டினஸ் அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பாஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. காரில் வச்சுட்டு 1 மணிக்கு நைட்டு வண்டி ஓட்டு போகிறேன். ஒரு சொன்னாங்க, அது மவுண்ட் ரோடு வந்தோடனே அப்படியே கூப்பிட்டாங்க, டே சரத்துறாங்க, அம்மா அதை போயிடலாமான்னு. இல்லைடா ஹாஸ்பிட்டல் போய் சாக போகிறேன், நீ ஏன் காரை ஓட்டி சாவடிக்கிறேன். நான் பரபரமாக போயிட்டுருக்கேன். அந்த காமெடி சென்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த பாதிப்பு. அவங்க அம்மா நல்ல வெல் எஜுகேட்டடுங்க, என்ன இங்கிலீஷ் பேசுவாங்க.
ஏன்னா அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் அவர் ஞாபகம் வச்சுக்கிறப்போ அந்த ஒரு நகைச்சுவை அந்த ஒரு ஜோக்கை வச்சு அந்த இன்சிடென்ட் சொல்றதே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் தானே. அதான் ரியாலிட்டி, நீங்க சொன்னது ரியாலிட்டி அதான். ஸோ டெஃபினெட்லி எங்கேயோ டச் பண்ணல லைஃப்பில். உங்கள் அப்பா கிட்ட இருந்து கூட நீங்கள் நிறைய நிறைய கற்றுக்க டிசிப்ளின் எவ்ரி திங். ரொம்ப நாள் கழிச்சு படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கீங்க. இந்த படம்லேருந்து ஒரு சினிமாவுக்கு வர்றதுக்கு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தேவையான அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்துச்சு நல்லா இருந்துச்சு எப்பவுமே என்ட்ரியில தான் இருக்கு. நான் ஆல்ரெடி என்டர்டு, நான் வெளியிலே போல. அதான் கரெக்ட். சினிமாவில் இல்லைனா ஏதோ மீடியாவில் இருக்கீங்க. ஆமாம், இல்ல சார், நான் வந்து சின்ன திரை பெரிய திரை அப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்கவே மாட்டேன். மாதிரி சார் சினிமாவில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேஜில் போய் நடித்தாலும் அங்கே சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பிகாஸ் அப்ரிசியேஷன் கம்ஸ் இமீடியட்லி ஸ்டேஜில் முன்னாடி உட்காந்துருக்கு. இல்லை நான் கேட்டதுக்கு சார், இவங்களை கேட்டதுக்கு என்ன ரீசன்னா, சினிமா ஆடியன்ஸ் வேறு, சீரியல் ஆடியன்ஸ் வேறு. பட் சினிமா ஆடியன்ஸும் தே லைக் இல்லையா, சூரியவம்சம் பற்றி இன்றைக்கும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அவங்க இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம். அதுக்காக எல்லாருக்கும் ஆசை இருக்குது. கரெக்டான கதாபாத்திரங்களும் கரெக்டான படங்கள் வராதனால நான் பண்ண மாட்டேன். அதான் கரெக்ட். மற்றபடி ஆல்வேஸ் தேர் ரெடி டு டூ ஒர்க். சார் சொன்ன மாதிரி கேமரா இஸ் கேமரா, பெர்ஃபார்மன்ஸ் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். இது T20 டெஸ்ட் மேட்ச் 50 ஓவர் மாற்றலாம். அங்கே வேறு லெவலில் விளையாடலாம். 20 ஓவர்ஸ் சீக்கிரம் ஸ்கோர் பண்ண விளையாடலாம். அங்கே சேஞ்ச் ஆகும், இங்கே சேஞ்ச் ஆகிறது இல்லை. நடிப்பு தானே. அண்ட் ஐ டோட்டலி அக்ரி வித் வாட் யூ செட் மேம். வர ஸ்கிரிப்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் இருந்தா நீங்க பண்ண போறீங்க. ஆமா, ஸ்கிரிப்ட் பிடிக்கலாம் பண்ண போறது இல்ல. அதுதான் நான் எதிர்பார்த்தேன். கம்பேக் கொடுக்கறதோ கோவே பண்றதோ எதுவுமே கிடையாது. அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்க கதவை மூடவும் இல்லை. அந்த கதவுல வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஷீ இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் அந்த கனெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது wherever we shot in public, ஒரு மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரோட ஆராவா இருக்கட்டும் மாஸா இருக்கட்டும், இட்ஸ் வெரி இன்டாக்ட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது இன்டாக்டா இருக்கு. பிகாஸ் அவங்க அதே படத்தை, ஒரு படம் என்னைக்கு சார் ரிலீஸ் ஆகுதா, நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண அன்னைக்கு, இன்னைக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, 15 வயசு பையனோ ஒரு 18 வயசு பையனோ பொண்ணோ ஃபர்ஸ்ட் டைம் நாட்டாம பார்க்குறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இதுதான் ரிலீஸ். அண்ட் இந்த சோஷியல் மீடியாவில் வந்ததப்புறம் நாங்கள் நடித்த படங்கள் இப்போ தான் பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி விட இப்போ தான் படம் என்ன படம் இவ்வளோ பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் இதுக்கு அது நோ எக்ஸாஜரேஷன் சார். அண்மையில் வந்து ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு போயிருந்தேன் சார். இது யங்ஸ்டர், இப்போ தான் அவனுக்கு ஒரு 32 வயசு 33 வயசு இருக்கும் சார். நான் வந்து இப்போ தான் சார் சூரியவம்சம் பார்த்தேன், பிரமாதமான படம்ன்றான். அப்போ அது வந்து 28 ஸோ தே ஆர் ஆல்சோ சீயிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு தான் அவங்க ரெலவென்ட்ன்ற போது நிறைய சார். ஸோ வி ஆர் தேர் இந்த ஆடியன்ஸ் இதில் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம தான் நான் வந்து நம்ம கரெக்டான கேரக்டர் வரும்போது நடித்தா தில் பி கீப் தம் ஃப்ரெஷ். உங்ககிட்ட ஒரு பர்சனலாக நான் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, சரி ஒரு ஹீரோவாக இருந்தீங்க, அப்புறம் வந்து ஒரு எம்பி ஆனீங்க, அப்புறம் பாலிடிக்ஸ்க்கு வந்தீங்க, இப்போ கேரக்டர் ரோல் பண்ணுறீங்க, இன்னும் நல்லா ஹாப்பியாகவே இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் சன்னுக்கு டாக்டருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இன்னொரு டாக்டருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பேரம்பேத்தி அவங்களுக்கு பேரம்பேத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. அடுத்து இந்த இப்போ போட்டுருக்க லைஃப் இருக்குல்ல, இந்த கேரக்டர் ஃபாதர் கேரக்டர் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் சார், ஐ எம் கோயிங் ஆன் அந்த கேரக்டர் பேஸ். அந்த கேரக்டர் வந்து இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும், சினிமா பொறுத்த முதல்ல சொல்கிறேன். இதில் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் இந்த படத்தில் தேவை என்று நான் நினைத்தால் தான் நடிக்கணும் ஒழிய இல்லை. டெய்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க சார், இந்த ஹீரோயினுக்கு ஒரு அப்பாவா ஒரு கேரக்டர் அப்படின்வாங்க. சாரி சார், இந்த கேரக்டர்னு சொல்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கும் சார். இந்த படத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல சொல்லுங்கள், அது எனக்கு அந்த பாத்திரம் பிடித்தது தான் நான் செய்வேன்னு சொல்லுவேன். இட் ஹாஸ் டு பி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யூ ஷுட் ஆல்சோ வேஸ்ட் மீ அன்னெசரிலி. அப்புறம் நான் வருத்தப்படக்கூடாது அந்த செட்டுக்கு போயிட்டு. ஸோ அந்த நான் வந்து வாய்ப்பே கொடுக்கறதில்ல. ஸோ அது வந்து போயிட்டுருக்கு. லைஃப்பில் என்னவாகும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இறைவன் வந்து நம்மளை ஆரோக்கியம் தரணும். அந்த ஆரோக்கியத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நாம் உழைக்கணும். அந்த ஆரோக்கியம் தான் எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவனா. ஏன்னா லைஃப்பில் வந்து என்ன மாதிரி ஒரு வெற்றி தோல்விகளை சந்தித்த மனிதனே கிடையாது. நீங்களே சொன்னீங்க, ஒரு தோல்வியை பார்த்து மறுநாள் ஷூட்டிங் வைங்கன்னு சொல்கிறவ தான் நான். ஸோ இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ், ரிஸ்க்லாம் we have to face in life, have to go forward in life. Even today at this age of mine, I'll be 71 in July 14, 1954. அங்கிள் கூப்பிட்டனால சொல்கிறேன். அப்போ எனக்கு என்னென்னா, God should give me more energy, God should give me a lot of happiness and my children should be good. என்னால் இந்த சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டே இருக்கிறவன் தான். 1000 பேர் 1000 கருத்துக்கள். இப்போ சிலர் சொன்ன மாதிரி so many பேர் லைக் மீ. அவ்வளோவே என்னை பிடிக்கணும்ப்பா, உனக்கு என்னை பிடிக்கணும்ப்பா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் என் உள்ளத்தின் அடித்தளத்தில் உணர்வோடு உண்மையோடு எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பல பேருக்கு அது தெரியும்.
ஸோ என்னை பொறுத்தவரை மை லைஃப் வந்து காட் ஷுட் கிவ் மீ இனஃப் எனர்ஜி, ஆரோக்கியம், ஒரு மகிழ்ச்சி, எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு வந்து அந்த வாழ்க்கையை, சிறந்த வாழ்க்கையை எடுத்து செல்ல வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் தான் என் லைஃப். இப்போ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு இதில் இருக்கீங்க. இப்போ நிறைய ஹீரோஸ் வந்து பாலிடிக்ஸுக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ விஜய் கூட பாலிடிக்ஸ் வந்திருக்காரு. ஆனால் இதுதான் கடைசி படம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு சினிமாவுக்கு வரக்கூடாதா பாலிடிக்ஸில் இருந்தால்? இப்போ நீங்கள் எம்பியாக இருக்கும்போது கூட நீங்கள் நடிச்சிட்டு இருந்தேன். சினிமாவுக்கு வரக்கூடாது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவர் சிஎம் அமைச்சராக வரும்போது நடிக்க முடியாது, அமைச்சராகும் போது நடிக்க முடியாது. எம்எல்ஏ எம்பி எல்லாம் நடிக்கலாம். எம்எல்ஏ இருந்தால் நீங்கள் நடிச்சிட்டு போகலாம், பார்ட் டைமில் வந்து நடிக்கலாம். பட் எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமாக எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் எனக்கு எம்பி when I acted in the films. That's not an issue. என்ன அமைச்சராக இருக்கும்போது இப்போ நடிக்கக்கூடாது. ஆமாம், அது ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நடிக்கலாம்ல. பர்மிஷன் வாங்கி நடிக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா மக்கள் திலகம் கூட ஏதோ பர்மிஷன் கேட்டு ஒரு படம் நடிக்கணும். இல்லை, அவர் எனக்கு தெரிஞ்சு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வந்து ஷூட்டிங் பேலன்ஸை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் தான் நான் பதவி ஏற்று அமைச்சரே ஆகலாம்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்கிறாங்க, ஹியர்ஸே தான். பட் பேசிக்கலி யூ கேனாட் ஜஸ்டிஃபை இல்லை, இதையும் பண்ணிட்டு இது ரொம்ப எம்எல்ஏ எம்பினா சார் செஷன் இருக்கும்போது போகலாம். மற்ற நேரத்தில் இன்றைக்கி டெக்னாலஜி மாறிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்க வந்த கேள்வியை சரியாக கேளுங்கள். டெக்னாலஜி மாறிடுச்சு. நீங்கள் கேட்கல, நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்க. நான் வந்து விஜய் நடிகர்கள் வந்து இல்லை விஜய் வந்து இப்போ பாலிடிக்ஸுக்கு போனதுனால நடிக்கக்கூடாதுன்றீங்க, நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நியாயமான்னு கேட்குறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங். சார் அது கரெக்ட் சார். நான் என்ன சொல்லுன்னா, இப்போ ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றது வந்து எல்லோரும் வரணும்னு நினைக்கிறோன்னா கரெக்ட். ஐ ஆல்சோ செட் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் விஜய்க்கு இன்றைக்கும். பட் இங்கே வந்த பிறகு முழு நேரமாக அரசியல்வாதி இருக்குமா இல்லையான்றது நடிகர்களாக இருந்து அது சாத்தியபூர்வமாக இல்லாமல் போனது தான் இருந்தது. விஜயகாந்த் சார் ஃபுல்லாக அங்கேயே வந்துட்டாங்க. கமல் சார் படத்துலையும் நடிச்சிட்டு இருந்தாங்க, கட்சி தலைவராக இருந்தாங்க. ஸோ விஜயகாந்த் நடிச்சிட்டு நடிச்சிட்டு இருந்தார். பட் பேசிக்கலி அதை வந்து கான்சன்ட்ரேஷன் வாஸ் மோர். இல்லை, அந்த பொறுப்புன்னு வந்ததுக்கப்புறம் வெயிட் இல்லை. நீங்கள் எதை சொன்னாலும் படத்தில் என்ன மாதிரி படம் பண்ணுறது, என்ன மாதிரி கருத்து சொல்ல போய் இப்போ நடிக்கிற படம் எல்லாமே அரசியல் சார்ந்த படமாக வருமா, அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது யூ ட்ரை டு அவாய்ட். ஸோ வி கேன் ஒன்லி சே ஆல் தி பெஸ்ட் டு விஜய், நத்திங் மோர் தென் தட். ஏன்னா மக்கள் ஏற்றுக்காதுன்னா அவங்கள்ட்ட இல்லை, யான்ட்டையும் கிடையாது, அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஒன்லி திங். இப்போ நீங்கள் அப்போ இருக்கிற டேரக்டர் இப்போ நீங்கள் நிறைய படத்தில் நடிக்கிறீங்க. இப்போ கேரக்டராகவோ ஏதோ ஹீரோவோ அந்த மாதிரி அப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? டிஃப்ரென்ஸுன்னு சொல்லும் போது நான் கோவத்தில் சொல்ல இல்லை, டிஃப்ரென்ஸ் தி ஒர்க் பேட்டர்ன் இஸ் சேம். ஆனால் அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்டட் டைம், ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட் அண்ட் ஸ்பீட், டிசிப்ளின் எல்லாமே டக்குன்னு நடக்கணும். இங்கே டிஜிட்டலைஸ் ஆனோன்னு கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு சரி ஒரு ஷார்ட்டை ஒரு 10 கோணத்தில் எடுத்துக்கலாம், அப்போ அங்கே முடியாது. சரி, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1000 ஃபீட்டுக்குள் கேன் கொடுத்துட்டு போய்ட்டு இதில் முடிச்சிருங்க ரவிக்குமார்னு சொல்லிட்டு போனால் அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் படம் எடுக்கணும். மானிட்டர் 10 தூரம் பார்த்து கரெக்டாக பண்ணணும், அந்த ஃபுட்டேஜ் பார்க்கணும். இந்த ப்ரெஷர் இன்றைக்கி அவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது, அஸ் டெக்னீஷியன்ஸ் நடிக்க வரவங்க எல்லாருமே நோ த கேமரான்றது எனக்கு தெரியல. ஸோ அது வந்து பார்க்கணும். எல்லாருமே இப்போ வந்து டைம் வந்து ஒரு மானிட்டரை போய் நம்ம பார்த்தது கிடையாது. நீங்கள் வந்து கேமராவில் பார்க்குறீங்க, ஷார்ட் ஓகேனா பார்க்குறீங்க, ஓகே சொல்கிறீங்க. டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறது. மேபி சம் பீப்புள் மை ஃபீல் பேட் அபவுட் இட். இந்த மானிட்டரை உட்காந்து பார்க்குறதுல வந்து ஒரு 10 ஆர்டிஸ்ட் நடிக்கிறதுல 10 ஆர்டிஸ்ட்டை போய் மானிட்டரை போட்டு பார்த்தாங்கன்னா த டைம் இஸ் அபவுட் ½ அன் ஹவர். நீங்கள் வந்து கேமரா போய் ஷிஃப்ட் பண்ணவே முடியாது. இருக்குது சார் தேவேனி வந்து பார்க்குறாங்க, இருக்குது சார் சித்தார்த் பார்க்குறாங்க, சரத் சார் பார்க்குறாங்க. எவ்வளோ பேருக்கு தான் நீங்கள் வந்து ரிமைண்ட் போட்டு காமிச்சிட்டு இருப்பீங்க, பிகாஸ் இட் இஸ் தேர். ஸோ அன்றைக்கி அப்படி இல்லையே. கிடையாது. ஆமாம், நீங்களாம் வந்து மேட்ச்ல எல்லா பாலுக்கும் தேர்ட் அம்பையருக்கு போக முடியாது. அந்த மாதிரி இது அப்படிதான் ஆகிடும். எல்லா பாலுக்கும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். டைரக்டர் ஆல்சோ நியூ த கேமரா, 50 போட்டுக்கடா, ஜூம் போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் போய் பார்க்குறது இல்லைல்ல. அப்போ யோர் நாலேஜ் ஆஃப் விஷுவலைசேஷன் இஸ் ஆல்ரெடி தேர். அண்டு இப்போ வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் இப்போ வந்து மாஸ்டர் ஷாட் வந்து இந்த சைட்லையும் எடுப்பாங்க, அந்த சைட்லையும் எடுப்பாங்க, இப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் யூ கிவ் த சேம் கண்டினியூட்டி. டிஃப்ரென்ஸ். இப்போ நானும் நிறைய படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன்ல, அப்போ நான் நியூ டைரக்டர்ஸ்கிட்ட எனக்கு என்ன பட்டுதுன்னா, எடிட்டிங் நாலேஜ் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. எடிட்டிங் நாலேஜ் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பக்கமும் கஷ்டமாயிடும். ஃபுல் சீனை இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு லோ ஆங்கிள். ஒவ்வொரு நான் கல்யாணம் ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது
பேசிகிட்டே இருக்க துணியில் குறுக்க வந்து போனான் கட் 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 இல்லை சார் அது வந்து ஸ்டெடி கேம் சார் அந்த ஷாட்டு நீங்கள் கட் பண்ணாதீங்க நீங்கள் பாட்டு குறுக்க போயிட்டு இருக்காங்க அவரோட பேசிட்டு இருக்கேன் குறுக்க போகிறாயா அப்படின்ற சார் அது அந்த இடத்துல நான் அந்த ஜூம் வச்சுப்பேன் சார் டாப் ஆங்கிள் வச்சுப்பேன் சார் நீ கட் பண்ணுங்க சார் நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே இருங்க இப்படி பேசிட்டு இருக்கான் ஒருத்தர் ஸ்வீன்னு வருது ஜிம்மு இப்படி போகுது ஒரு ஸ்டெடி கேம் இப்படி போகுது ஒருத்தர் அங்கே க்ளோஸ்அப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறாரு ஒருத்தர் ஒய்டு வச்சுருக்காரு இந்த பக்கம் ஒரு காம்பேக்ட் இருக்குது 6 கேமரா ஃபுல் சீன் நிறைய டேரக்டர் கேட்டிருக்கேன் எப்படிப்பா கட் பண்ணுவாங்க இப்போ நான் பேசும்போது இப்படி கை வருது அடுத்த வாட்டி பேசும்போது இதே மாதிரி கை வரும் கண்டினியூட்டிக்கு எவ்வளவு பேப்பர்ல எழுதிட்டே வருவாங்கல்ல இப்போ ரீவைண்ட் பண்ணி பார்த்துறாங்களே ரீவைண்ட் பண்ணி பார்த்தா கூட சரி எந்த டேக்கா எடிட்டர் பண்ணி இவங்களுக்கு தெரியாத எந்த டேக்கு எந்த ஷாட் ஒரு கதை இருக்கு ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் இருக்கார்ல அவர் வந்து அவரோட கண்டினியூட்டி கேர்லயே கல்யாணம் பண்ணிட்டார் அவர் சொன்னால என்னால எதுவும் இல்லாம கூட வாழ முடியும் ஆனா கண்டினியூட்டி இல்லாம வாழவே முடியாது என்ன கல்யாணம் பண்ணிட்டார் அப்படியா லைஃப் லாங் அவர் கண்டினியூட்டி கேர்லோட தான் கல்யாணம் கொடுத்து நடத்தினார் நாட்டாமை எடுக்கும்போது சார் ஹிந்தி படம் மகேஷ் பட் சார் வந்து நான் குஷால் தாஸ் கார்டனுக்கு வேறு படத்துக்கு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ ஜென்ரலி பேசிட்டு அவர் சொன்னார் we can postpone failures hit is a flukeனார் அவர் அப்படின்னா படம் நம்மளால் நல்ல படம் எடுக்கிறோன்னு சொல்லி உழைப்பை காமிக்கலாம் பட் அது ஹிட் ஆகுமா ஆகாதான் நம்ம கையில் அவங்ககிட்ட தான் இருக்குன்னு ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் நம்ம எல்லோரும் நல்லா படம் தான் பண்ணுறோம் ஆடியன்ஸ் டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சா சார் எவ்ரி மூவி வில் பி 100 days ஃபிலிம் இந்த படத்தில் லவ்வே கிடையாதா இருக்கு சார் அது வந்து லவ்க்கு அப்பா ஹெல்ப் பண்றாங்க அப்பா ஹெல்ப் பண்றாங்க போதும் ஏன் ப்ளீஸ் சார் அது இதை கட் பண்ணிட்டுங்கப்பா சார் சரி அது விடுங்க நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சு இவங்க பிரச்சனை சார் வீட்டில்னு சொல்ல வந்தேன் சார் நீங்க லவ் பண்றது மறுபடியும் கதை சார் ஏன் சார் நீங்க லவ் பண்றதை பத்தி இப்போ என்கிட்ட பேசுறீங்க அப்புறம் நீங்க மாட்டிப்பீங்க மேடம் ராதிகா மேடம் சார் கைவிட்டு போகுது சார் சிச்சுவேஷன் கைவிட்டு போகுது சார் பாத்துக்கங்க சார் சார் புரியாது சார் இருங்க சார் அப்போ இருந்து நான் இவரை பார்த்து சரி பாருங்க சார் பாருங்க சரி ஏதோ தெரியாத அப்போ இந்த லவ்ன்றது இப்போ உங்களுடைய ஒரிஜினல் லைஃபுக்கு வரேன் உங்களோட லவ் அந்த பேச்சுலர் லைஃப்பும் இப்போ மேரிட் லைஃப்பும் எப்படி டிஃப்ரென்ஸ் என்ன இங்கே பாருங்க என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை நீங்கள் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்களா இல்ல இல்ல அதே மாதிரி தான் சார் ஹலோ நீங்க அப்பா சார் ஒரு பெரிய ஓகே சார் நாங்க லவ் பத்தி அவர் வந்து கேட்டு போறாரு லவ் செட்டனா சார் 80 வயசுக்கு லவ் பண்ண தெரிஞ்சுக்கங்க கத்துங்க ராதிகா மேம் இருக்கணும்னு சொல்றேன் கத்துங்க கரெக்ட்டா நாள் சொல்வாங்க இரு லவ் பத்தி சொல்லுங்க லவ் இல்ல சார் நான் அப்படியே சார் ஃபீல் பண்றேன் கொஞ்சம் ரொம்ப ஒரு ரிலீஃபா இருக்கு பிகாஸ் அது என்னைக்குடா செட்டில் ஆவோங்கிற ஒரு வெயிட் இருந்தது ஸோ அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பட் அண்ட் எனக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி வந்திருக்கு ஏன்னா என்னவா இருந்தாலும் என்னை பத்தி யோசிக்க வைஃப் வந்து செக்யூரிட்டின்றாரு சார் என்னை பத்தி நிஜம் அவர் சொல்றாரு என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னு என்ன சொல்றான்னு வந்து அவங்க என்ன பாராட்டுற விதமா நீங்க லவ்னாவே வந்துருவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சார் உலகம் பூரா தெரியும் உங்களை லவ் பண்றவங்க உங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே நேரத்தில் ஹேட்டர்ஸும் இருக்காங்க இல்லையா நிறைய இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறீங்கள அதுலெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்காங்க அந்த ஹேட்டர்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது பதில் சொல்லுங்க நெத்தி அடியாக ஒரு வார்த்தை சொல்லணும் என்ன சொல்லுவீங்க சார் கடவுளுக்கே ஹேட்டர்ஸ் இருக்காங்க சார் எந்த ஒரு கடவுளுக்கும் 100% கேரண்டி லவ் இல்லைல்ல ஒரு கடவுள் நம்புறவங்க கமல் சாரோட நிறைய கடவுள் அவர் வந்து கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொன்னாரு நான் வந்து கடவுளுக்கே ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இந்த ஜெனரேஷன்ல வந்து இப்போ எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சு ப்ளஸ் உங்க காது பக்கத்துல ஒரு 10 லட்சம் ஸ்பீக்கர் ஓடிட்டு இருக்கு எல்லார் கையிலயும் மைக் இருக்கு அதுதான் மாறி இருக்கு எல்லாருக்கும் என்ன பிடிக்கணுங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து அது கிடையாது உலகமே ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு ஃபேஸில் இருக்கிறப்போ 2025 எப்படா முடியும்னு இருக்கு ஸோ அந்த டைமில் வந்துட்டு பாவம்னு தோணுது சார் நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஒரு சோகத்தில் இருந்தோ ஒரு வலியில இருந்தோ அது வருதா அது மேபி தட்ஸ் வாட் ஐ ஃபீல் அதான் நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் எழுதுறப்போ அதான் யோசிப்பேன் மேபி அவங்களுக்கு வந்து தேர் இன் அ வெரி சேட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதனால தான் அவ்வளோ நெகட்டிவாக யோசிக்கிறாங்களோ பட் அது they should all அது அவங்களும் கடந்து போகணும் நம்மளும் அது பெருசாக கண்டுக்காமல் கடந்து போயிட்டா பெட்டர் ஆமாம் நீங்கள் எப்போ கமல் சார் ஃபேனா நீங்கள் எந்த ஏஜில் இப்போ நீ ஒரு டேரக்ட் அசிஸ்டன்ட் 3வது 4வது வயசில் சார் 3வது 4வது வயசுல என்ன சின்ன வயசுலேருந்து கமல் பட் ஒரு இன்டெலிஜென்ட் அவர் அது இல்லை நான் ஒரு நடிகனாக தான் சார் லவ் பண்ணுறேன் எனக்கு அவரோட இன்டெலிஜென்ஸ்லாம் அப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் ஒரு நடிகனை தான் பார்த்து வியந்து போய் ஒரு ரைட்டராக ஒரு டைரக்டராக ஒரு நடிகனா எனக்கு அப்போ நடிகனாகும் போது நீங்கள் வந்து நான் ப்ரொடியூசராக முதல்ல 2011 காதல் சொதப்புதப்படியிலேருந்து ப்ரொடியூசராக மாறினேன் இல்லையா நான் ப்ரொடியூசராக மாறுறதுக்கு முக்கியமான ஒரு வழிகாட்டினா அவரோட கரியர் நான் ஏன்னா அவர் வந்து ராஜபார்வை 100வது படம் அது வந்து அவரே ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறாரு அதெல்லாம் கதையாக கேட்குறப்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது
ஏன்னா ஒரு 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 விஷுவலி இம்பேர்ட் வயலினிஸ்ட் பற்றி அவர் ஃபஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் பயங்கர கட்ஸ் அந்த டைமில் எடுக்கிறதுக்கு. ஸோ அவரோட ஹார்ட்டை ஃபாலோ பண்ணார் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர். ஐ ஹோப் டு டூ தட் மை செல்ஃப் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ எனக்கு தூரத்துலேருந்து சில விஷயங்கள் தெரியும். இப்போ கேபி சார், பாலு மகேந்திரா சார் கிட்டலாம், கே விஸ்வநாத் சார் இவங்க கிட்டலாம் ஒரு சீடன் மாதிரி இருந்தவர் பெஸ்ட் ப்ராசஸ் அணுகுவாங்க எல்லாத்துலேயுமே. அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டு நடக்கணும், அவங்களோட பெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அது தூரத்துலேருந்து பார்த்து நான் நிறைய கற்றுட்ருக்கேன். இப்போ நான் இப்போ உங்களை மாதிரி தான் நானும் அவர் நடிப்புக்கு தான் ரொம்ப ரொம்ப பெரிய ரசிகன் நான். அதுக்கப்புறம் டைரக்ஷனும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சொந்தமாக படம் நீங்களே எடுங்கன்ட்டார். அந்த படத்தில் தான் நான் அவருக்கு உலக நாயகன் டைட்டில் கொடுத்தேன். உலக நாயகன் அதுக்கப்புறம் இப்போ விண்வெளி நாயகன் சொல்கிறாங்க. ஆனால் அவரு வேணாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது கரெக்டாக தப்பா? அவருக்கு நம்ம இஷ்டம் இல்லையா? நம்ம யாருக்கு என்ன சொல்லுமோ அவங்க சொல்லிக்கிட்டோம். அது அவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோன்னு அவர் படத்திலே விண்வெளி நாயகன் பாட்டு வர்றது அவருக்கு தெரியல சார். நான் ஒன்றும் அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், கேட்டுருங்களேன். அவர் கண்டிப்பாக ஒரு பதில் வச்சிருப்பார்ல அதுக்கு. எனக்கே தெரியாத டாபிக் அது. அவருக்கு கண்டிப்பாக ஒரு பதில் வச்சிருப்பாரு. ஏன்னா நீங்கள் பேசும்போதே 2-3 இப்போ இதில் இன்டர்வியூவில் நீங்கள் உலகநாயகன் சொன்னீங்க. நான் சொன்னதே கிடையாது சார். இது வரைக்கும் அந்த எந்த பேர் சொல்லி உலகநாயகன் கமல் சார் தான் ஃபர்ஸ்ட் இருந்து கமல் சார் தான். இல்லை மற்றவங்கள ஆர்டினரியாக பேசும்போது இல்லை, அவரை நீங்கள் இது பண்ணும்போது உலகநாயகன் இல்லை. எனக்கு எல்லாருமே எனக்கு கேஎஸ் ரவிக்குமார் கூட கேஎஸ் ரவிக்குமார் தான். எனக்கு முன்னாடி 4 பட்டம், அப்புறம் 4 ஐயா சார் அவர்கள்லாம் எனக்கு அதில் மரியாதை. நம்ம மரியாதைங்கிறது இப்போ சரத் சார் இஸ் த யங்கஸ்ட் பர்சன் இன் த ரூம். அதனால ஒரு செகண்ட் கூட அவரோட தப்பா போகுதுப்பா. இன்டர்வியூ ரொம்ப ஒரு நியாயம் இருக்கணுங்க, ஒரு நியாயம் இருக்கணும். எதுவுமே இன்டர்வியூன்றதுக்காக வாசுதேவன் விட்டு கொடுக்க மாட்டேன் சார். எங்க அப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் சார். நீ எப்பா வேற ஏதாவது இன்டர்வியூ இருக்காப்பா? இப்போ அது RSK ஷோவா மாறிட்டு வருது சார். அப்படியே திரும்புது சார். அப்படியே திரும்புது சார். பிஹைண்ட் வுட்ஸ்ல போய் திரும்புது சார். மகனை போன்றவர் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் சார் காரணம். சரி, நான் ஒத்துமையை வேணாம் நான் சொல்கிறேன். அதுதான் ஓவராலாக இந்த 3 BHK அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்ட பிறகு இந்த ட்ராவல் ஆஃப் டைம், வீடு கட்டுறது, அதில் வர சோதனைகள், அது அதாவது மகிழ்ச்சி சோகங்கள் நிறைந்த ஒரு கதை. லைஃபே அதானே, அது சொல்கிற விதம். அது கதைன்னு வந்த பிறகு இதில் அமைஞ்சாங்கல் ஆர்டிஸ்ட் லைக் தேவயானி, சித்தார்த், மீதா, சைத்ரா எல்லாம் அமைஞ்சதே நான் சார் சொல்லணும். இட் வாஸ் ஸோ லைக் இட் இஸ் ஃபேமிலி தான். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தெய்வ பக்தி உள்ளவன், எனக்கு சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. நான் எதுவும் நல்லது வந்தாலும் எப்படி சார் இப்படி அது அமையணும். ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் அங்கே சரியாக இல்லாட்டி கூட சார் அது சரியாக வந்திருக்காது. ஸோ எல்லாமே அமைஞ்சு எல்லாருமே அவங்க உழைப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ ஆடியன்ஸ் பார்த்து அவங்க இதை விரும்பி விட்டார்கள்னு சொன்னால் உச்சமே நல்ல படம் நான் பண்ணியிருக்கோன்ற நிம்மதி தான் எனக்கு சொல்ல முடியும். we cannot say it's going to collect so much, we cannot say super duper hit நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, நேர்மையான தயாரிப்பு, எல்லாம் நேர்மையான இயக்கம், சிறந்த கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். we are all living as a family. உண்மையிலே ஒரு ஃபேமிலியாக இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு எங்களால் படம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு உள்ளம் எடுத்த படம் சார். அந்த ஸ்ரீ கணேஷுங்க ஒரு ரைட்டரோட உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் இருக்கிற ஒரு ஹார்ட்டாக நான் பார்க்குறேன். அவங்களுக்காக அது ஹிஸ் ரைட்டிங் ஷுட் கம் த்ரூ த வே ஹீ ட்ரீம்ஸ் இட். அண்ட் we are all very happy. அவர் எழுதிய பாடல் கூட இருக்குது சார், நேர்த்தியான ஒரு பாட்டு. சித்தார்த் will sing that song. இப்போ ரிலீஸ் ஆன பாடல் சார் கனவெல்லாம் பாடுங்க. கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளும் ஆகும், கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும், அழகான குயிலாலும் ஒன்றாக வாழும், திசையெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஒன்று வேணும், ஆஹா இது போதும், கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளும் ஆகும், கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும். ஒரு முதல் கேட்கும்போது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். அப்போவே ஒரு கேட்சியாக இருக்குது. அவரே எழுதியிருக்காரு, அமிர்தராம் இயக்குனர் எழுதிட்டார். ஒரு ஜாலியாக முடிக்கணும்னா எவ்வளோ பெரிய மாத்திரை அதே ஃபீலிங்கோட, எவ்வளோ பெரிய மூடி எவ்வளோ பெரிய மாத்திரை அதே ஃபீலிங்கோட ரெடி ஃபீல் பண்ணிங்க. மூக்க மூடி தண்ணி ஊத்துறாரு, மாத்திரையை முழுங்கன்றாரு. ஆக்ஷன். எவ்வளோ பெரிய மாத்திரை, எவ்வளோ பெரிய மூடி. ஒன்னா சொல்லிட்டு இப்ப சொல்லு அவர் பேர் டைரக்டர். அண்ணா
முதல்ல எவ்வளோ எவ்வளோ பெரிய மாற்று. எவ்வளோ பெரிய மூடி. உடஞ்சு அதில் அண்ணான்னு வாங்க. இப்போ சொல்லு கமல் சார், ராமன் அது டைரக்டர். அப்போ ஒரே ஒரு ஃபன்னு மேட்ரு, ஒரு நல்ல மேட்ரு ஒன்று சார். ஒருத்தர் வந்து நீ அவனை பற்றி நண்பனை பற்றி சொல்ல நேர்மோன்னு வரும்ல, அது மாதிரி உன்னை பற்றி தெரிந்து வேண்டுகிறது நீ யாருடன் பழகுகிறாய், உன் நண்பனை பற்றி சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி இவர்கிட்ட ஒரு பையன் ஒரு ஆள் இப்போ வந்து காஃபி கொடுக்க வந்தார் ஒருத்தர். அவர் இவங்கெல்லாம் வந்து நான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதுலேருந்து பார்க்குறேன் சார், இன்னி வரைக்கும் இருக்காங்க. அப்படின்னா அவர் அந்த முதலாளி எப்படி வச்சுருந்தா அவன் கூடவே இருப்பாங்க இல்லையா. எனக்கு முத்து கேரக்டர் இருக்க, அது வந்து முடியாது சார். இப்போ நான் தான் முத்து. என்ன நான் இவருக்கு நான் இப்போ இவர் கண்ணாடி காமிக்க நிறைய பார்த்துருக்கோம் இந்த செட்டில். நான் கண்ணாடி அந்த கண்ணாடி ஒன்று கொடுப்பா, நான் தான் முத்து மாதிரி. அதையும் முத்து கொடுக்க மாட்டாரு. கண்ணாடி கொடு அக்கா கிட்ட கொடுத்தாரு. அவரை கூப்பிடும்போது முத்து. இப்போ நான் தான் சார் முத்து. என் ஃபேஸு பாருங்க. கண்ணாடி இங்கே நெஞ்ச காமிச்சு மூஞ்ச காமிடா. திருப்படா அப்படி அந்த கிளாத் கொடு. இது கிளாத்தா? கையை நீட்டு கிளாத் பெட் கிளாத் கூட தெரியாதடா. பேடட் பேடட்ரா. கண்ணாடி மேலே தூக்கி போடுறா முத்தை. இப்படியா இருப்பா சார். இது பார்த்து செம்மையா இருக்கும். ரியாக்ஷனே இருக்காதா? அப்படி திட்டு இருக்காருல்ல, திட்டிட்டு இவரே ரசிப்பார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை. கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக நான் பார்க்குறேன் சார் அவனை. இன்றைக்கி பார்க்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு நான் இவரை பார்க்குறேன். இன்றைக்கி பார்க்குறேன் முத்து. இந்த முத்து இங்கே வாப்பா. முத்துனா வாப்பா. அப்புறம் இன்னொருத்தர் சுப்பாராவ் போயிட்டான். சுப்பாராவ் ஒருத்தர், அவரு காஃபி கொடு. முத்து இங்கே வாங்க கூப்பிட்றாரு. வாங்கண்ணா சார். வா. இவர் தான் சார் அவர் முத்து. கருப்பு முடி இருக்கும்போது சின்ன பையனாக வந்தேன், அதே ஹைட்டு தான். ஆனால் இன்னைக்கு இவருடைய பொண்ணு வந்து பல் டாக்டராக இருக்காங்க. பிரான்ஸில் படிக்கிறாருல. என்ன படிக்கிறார்? எல்லாம் இவர் தான் பண்ணி கொடுத்தாரு. என்ன படிக்கிறான்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேஷன் டிசைனர். சூப்பர் புக்குனா. அது இவ்வளவும் பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டோம். சரி, ஓகே, நீ ரொம்ப வெக்கப்பட இல்ல சார், அவ்வளவு அழகா இன்னும் சிரிச்சிட்டு இருக்காரு சார். அது ஒரு பெரிய விஷயம் சார். அந்த சார் இவருடைய தீவிர ரசிகர் சார். 3 BHK அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய எல்லாம் வல்ல இறைவனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் அந்த படத்தை முதல் ஷோ பார்க்கணுன்ற ஆசையோடு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்கப்பா அந்த டைரக்டர். எல்லாருக்கும் ஷோ போட்டு படம் பார்க்க வச்சிரும். It's the KSR show 3 BHK special. Title sponsor Prithvi Women's Innovates, your perfect partner. மற்றும் Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. VGP Marine Kingdom, India's first walk through tunnel aquarium. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Innosex, Bharat Card, Next Gen Crypto Exchange. Prithvi Women's Innovates, your perfect partner, and Grand Royal Tours presents Behind Odds the KSR Show 3 BHK Special, powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, VGP Marine Kingdom, Dr. Srivarma, Ayurtharum Ayurveda, Medway Hospitals, A to B Veg Restaurant, Innosex.